ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மார்னிங் ஒரு 11 இருக்கும். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். ஸோ யூஸ்வலாகவே நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன்னா வந்து எனக்கு நான் வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது நிறைய பேத்துக்கு தெரியும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அதில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கும்போது மற்ற திங்ஸை யோசிக்கிறதுக்கு தோணாது. ஸோ மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அன்றைக்கி டேயும் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக போகும். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆக்சுவலி பேக் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒரு கப் வார்ம் வாட்டரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுட்டு அது 5 நிமிஷம் ஆக்டிவேட் ஆக வச்சுட்டேன். அந்த மிக்சிங் பவுலில் வந்து 1.5 கப் மைதா மாவு, 1.5 கப் கோதுமை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருந்தில்ல, அதையும் அதில் ஊற்றி என்னோடய மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த மிக்சர் இருக்கிறது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் அதை நீட் பண்ணோன்னே டோ வந்து சூப்பராகிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கையில் பிசைஞ்சிட்டே இருக்க வேண்டாம். பட் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து ப்ரெட்டு டோ வந்து கையில் பிசைய பிடிக்கும். பட் இன்னும் இந்த மிக்சர் வந்ததுலேருந்து எனக்கு அந்த ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து இதில் பண்ணும்போது நல்லா இருக்குதுன்னு தோணுது, நம்ம கையில் பண்ணுறதை விட. அதனால் நான் இது யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும் அந்த மாவோட ஸ்கின் எண்ணெய் அப்ளை பண்ணலைன்னா. ஏன்னா நம்ம ஒரு மணிக்கு 2 ஊற விடுவோமா, டபுள் ஆகிற வரைக்கும். இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இது அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட்டு டோ வந்து ஒரு 1-1.5 மணிக்குள்ளே இங்கே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. சம்மர் ஆரம்பிச்சாச்சு, ரைஸ் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ரெட்டை வந்து 4 டிவைட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக தான் இருக்கும் அது. ஸோ 4 டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுட்டேன். நான் வச்சு அதை மூடிட்டு அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் போல் ரைஸ் பண்ண விட்டுட்டேன். அது ரைஸ் ஆகிறதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு துணியில் தான் வச்சுட்டு அதை மூடிட்டு வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நான் அந்த டோவில் ஒன்றா எடுத்து நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் ஃப்ளாட் பண்ணி ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சும்மா உருட்டுற மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா ஹோம்மேட் ப்ரெட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ நான் இது வந்து நேராக உருட்டுறேன் பாருங்கள். சும்மா எப்போவுமே உருட்டும்போது சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காகவும், சைடில் எண்டில் கொஞ்சம் அப்படி தின்னாக அப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். ஆனால் பக்கெட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் அது வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு, அந்த டவலை வச்சு. ஏன்னா வந்து பக்கெட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அது வந்து உங்களுக்கு ஒல்லியாட்டு அப்படி ஒரு ரோல் மாதிரி வரும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டவலை வச்சு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பக்கெட்டுக்குன்னே பேன் இருக்குது, பட் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெட்டும் ரைஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா மெல்ல இதை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுருக்கேன். இந்த டைமில் நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரெட்டு அவன் வந்து நான் பயங்கர ஹாட்டாக இருக்கணும். 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹை டெம்பரேச்சர் தான் ப்ரெட்டு பேக் பண்ணேன். யூஸ்வலாக 180 பேக் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப ஒல்லியாக குட்டி லோஃப் பார்த்திங்களா, நார்மல் ப்ரெட்டை விட. அதனால் ஹை டெம்பரேச்சரில் தான் பேக் பண்ண போகிறோம். 200 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ ஸ்கோர் பண்ணிடுங்க. பக்கெட்டுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கோரிங் இருக்கணும். ஷார்ப்பான நைஃபை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவனில் வச்சுருங்க. இதில் தான் பக்கெட்டுக்கும் மற்ற ப்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் கீழே வந்து ஒரு பேனை அவனை ப்ரீஹீட் பண்ணும்போதே உள்ளே வச்சுட்டேன். அது இப்போ ஹாட்டாக இருக்குது. அதில் ஒரு பெரிய பிளாக் ஐஸை போட்டுட்டேன். ஏன்னா ஐஸை சூடான பேனில் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் வந்து பக்கெட்டுக்கு க்ரஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் தண்ணியும் தெளிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா உள்ள ஸ்ப்ரே கூட அடிக்கலாம் தண்ணியை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 50% மைதா, 50% கோதுமை மாவு போட்டு பண்ண ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு. இது பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூலானோடனே நான் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் இந்த ப்ரெட்டை கட் பண்ண என்னோடய ப்ரெட் நைஃப் யூஸ் பண்ணுறேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஆங்கிளில் கட் பண்ணுறேன். இது இன்னும் ஃபுல்லாக கூல் ஆகலை. பட் எனக்கு வந்து
சூப்பர். டெக்ஸ்சரை பாருங்கள். இது வந்து ப்ராப்பரான வேன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில். இதை விட வந்து பெஸ்ட்டாட்டு வந்து பக்கெட் பண்ணலாம். நான் அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் காணிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஹோல் வீட் ஃப்ளார்னால உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து மைதா வச்சு பண்ணும்போது டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் கார்லிக் ப்ரெட்டுக்கு இல்லைன்னா வந்து டொமேட்டோ சூப் எதாவது செஞ்சிங்கன்னா இதை டோஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பக்கெட்டுக்கும் நார்மல் ப்ரெட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூயாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி தெளித்தோம் தெரியுமா, அது ஒன்று. அப்புறம் ஐஸை வந்து அந்த பேனில் கீழே போட்டோம் தெரியுமா, அதுவும் வந்து அந்த க்ரஸ்ட்டுக்கு வந்து சூயினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பகெட்டுக்கும் நார்மல் ப்ரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுக்கும். பட் ஓவராலாக வந்து நல்ல க்ரஸ்டியாக இருக்குது ப்ரெட்டு. ஸோ எனக்கு வந்து ஹாப்பி தான் இது.